அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பவ்யோத்தமர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஜினேந்திரா. நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்திலே அமைந்துள்ள மகாவீர பகவானுடைய ஆலயம் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முந்திய வரலாற்றை கூறும் அந்த ஆலயம் இன்று புது பொலிவுடன் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்று சொன்னால், அந்த ஆலயத்தை முதலில் அங்கே இருக்கின்ற சமஸ்த சிராவகியர் வாழைப்பந்தலை சார்ந்தவர்கள் முதலில் அங்கே நிர்வாணம் பண்ணி அங்கு தரிசனத்திற்காக மகாவீர பகவானை சமணத்தில் 24 தீர்த்தங்கரர் அனைவரும் அறிந்தது. அதில் கடைசி தீர்த்தங்கரரான வர்த்தமான சுவாமியினுடைய ஆலயத்தை அங்கே நிறுவி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தை சுற்றி நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஆலயத்திற்கு சுற்றியுள்ள இடங்களும் சமுதாயத்தை சார்ந்தது, அந்த கோயிலை சார்ந்தது. அந்த கோவில் மிகவும் பழமையடைந்து மிகவும் இடிந்த நிலையில் ஆன பிறகு அந்த ஊரை சார்ந்தவர்கள் இன்று பொது பொலிவுடன் ஆலயத்தை உருவாக்கியுள்ளார்கள். கர்ப்ப கல்யாணம், ஜென்ம கல்யாணம், தீக்ஷா கல்யாணம், கேவலஞான கல்யாணம், பரிநிர்வாண கல்யாணம் என்கின்ற இந்த 5 கல்யாணங்களையும் நம்முடைய ஆன்மத்திற்காக, நம்முடைய ஆன்ம சுகத்திற்காக நாம் இதை நடத்துகிறோம். இதை இந்த 2 கழித்து அனைத்து பவ்யோத்தமர்களும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வைபவமானது 17/8/24 சனிக்கிழமை காலை குரு ஆச்சாரிய ஸ்ரீயினுடைய அழைப்போடு தொடங்கப்பட்டு இந்திர பிரதிஷ்டை என்று சொன்னால் இந்திரர்களை நாம் நியமிப்பது. இந்த இந்திரர்கள் தான் இந்த பஞ்சகல்யாணத்தை வைபவத்தை நடத்துபவர்கள். சௌதர்மேந்திரன் தொட்டு அத்தனை பேரும் இந்திரர்களாக வருகை தந்து அந்த பிரதிஷ்டையை நடத்துவார்கள். அந்த வகையில் இந்திர பிரதிஷ்டை செய்து நித்திய அபிஷேகம் செய்து பூரண கும்ப ஊர்வலத்தோடு அன்று தொடங்கி துவஜாரோகணம், தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் தவிர வேறு எங்கும் துவஜாரோகணம் என்று சொன்னால் கொடியேற்றுதல். அந்த கொடியேற்றுதல் வைபவத்தை துணிக்கொடியால் அந்த துவஜமரத்தை சுற்றி கொண்டு வருவார்கள். தர்பையும் துணியும் சேர்த்து அந்த துவஜாரோகணம் செய்து அதன் பிறகு நவதானியம், அதாவது அங்குரார்ப்பணம் சொல்லுவாங்க, அங்குரார்ப்பணம். அதன் பிறகு விமான சுத்தி என்று சொன்னால் ஆலயத்தை சுத்தி செய்வது. 81 மகளிர்களை கொண்டு அந்த ஆலயத்தை சுத்தி செய்வதன் பேர் தான் விமான சுத்தி என்று பெயர். விமான சுத்தி முடித்து 4 பக்கமும் சாந்தி ஹோமம், கலச அபிஷேகம், கலசத்திற்கு மேலே உள்ள கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் மற்றும் மண்டபத்தை சுத்தி செய்வது, வேதி சுத்தி, யாக மண்டப விதானம். அதாவது ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த விதானம் பூஜைகள் செய்தால்தான், மந்திர உச்சாடனம் இருந்தால்தான் அது அந்த ஆலயத்திற்கு வெகு விமர்சையாக இருக்கும். அந்த ஆலயம் இன்னும் சித்தியோடு இருக்கும் என்பதற்காக யாகமண்டல விதானம் முடித்து அன்று மாலை கர்ப்ப கல்யாண வைபவம் நடைபெறும். கர்ப்ப கல்யாண வைபவத்திலே முதலில் இந்திர சபை, பிறகு ராஜ்ய சபை. இந்திர சபையில் சௌதர்மேந்திரன் உட்பட அனைத்து இந்திரர்களும் அங்கே தர்ம சர்ச்சை செய்வார்கள். அதை தொடர்ந்து சௌதர்மேந்திரனுடைய ஆசனம் கம்பமாகும். அதாவது அவருடைய உட்கார்ந்திருக்கிற சீட் அப்படியே ஆடும். அந்த நேரத்திலே அவருடைய ஞான கண்ணால் பார்த்து 7 அடி நடந்து அந்த திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு வருவார். அப்பொழுது அவருடைய ராணி கேட்பார்கள், ஏன் மகாராஜ் நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் ஏன் திடீர்னு போயிட்டு கீழெல்லாம் உழுந்து கும்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்வார், வர்த்தமான காலத்தினுடைய கடைசி தீர்த்தங்கரான மகாவீர வர்த்தமான தீர்த்தங்கர் பகவான் இந்த குண்டலபுரம் என்கின்ற பீகார் மாநிலத்தில் உள்ள குண்டலபுரத்தில் சித்தார்த்த மகாராஜாவுக்கும் பிரேகாரணி தேவிக்கும் பிறக்க இருக்கிறார். அது நம்முடைய ஆசனம் கம்மமாச்சு. அதால் நாம் இப்பொழுது குபேரனை அழைத்து கன்னிகரை அழைத்து அந்த மாதாவுக்கு நாம் கர்ப்பசுத்தி செய்ய வேண்டும். குபேரனை அழைத்து ரத்னவிருஷ்டி பொழிவார்கள். ரத்னவிருஷ்டி பொழிந்த பிறகு அங்கே அந்த மாதா அவர்கள் 16 கனவுகளை காண்பார்கள். அந்த 16 கனவினுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே நேரம் இருக்காது.
ஆகவே அனைத்து பவ்யோத்தமர்களுக்கும் 16 கனவை பற்றி தெரியும். அந்த கனவை முடிந்த பிறகு ஒரு யானை அதன் தாயினுடைய வயிற்றில் செல்வதாக ஒரு கனவு இருக்கும். வாயு வழியாக யானை செல்வதாக ஒரு கனவு இருக்கும். அதுதான் மகாவீர பகவானுடைய கர்ப்ப கல்யாணம். அதை தொடர்ந்து மறுநாள் காலை ஜென்ம கல்யாணம். அதை தொடர்ந்து ஒன்று பூரணகும்ப ஊர்வலத்தோடு தூம்தாம் என்று பூரணகும்பல ஊர்வலத்தோடு அன்று ஜென்மா கல்யாண அபிஷேகம் நடைபெறும். ஜென்மாபிஷேகத்திற்கு சௌதர்மேந்திரன் பொம்மை குழந்தையை கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு அந்த சச்சிராணி அந்த குழந்தையை எடுத்து வந்து ஜென்ம கல்யாண வைபவத்திலே வைப்பார்கள். அந்த ஜென்ம கல்யாண வைபவத்திலே செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் நினைக்கிறான், என்ன இந்த குழந்தை மிகவும் சின்ன குழந்தையாக இருக்கிறதே, இவ்வளோ பெரிய கலசத்தில் இருந்து ஜலம் கொட்டுகிறோமே என்று நினைக்கும் பொழுது அந்த மகாவீர பகவானாக இருந்த குழந்தைக்கு அந்த ஞானத்திலே தெரிந்து அவர் லொக்கு என்று இரும்புவார். இரும்பிய உடனே இவர் 7 கஜம் தாண்டி போய் எடைய விழுந்து விடுவார். அதேபோல் பலசாலியாக பிறந்த அந்த மகாவீர பகவான் ஜென்ம கல்யாண வைபவம் முடிந்து அதன் பிறகு அவருடைய பால்ய பருவத்திலே நாமகரணம் கர்ணாபூஷணம், அதை தொடர்ந்து குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இந்திரன் அவரை சோதிப்பதற்காக அங்கே வருவான். அந்த இந்திரன் வந்து சோதிக்கும் தருவாயிலே பாம்பாக உருவெடுத்து ஒரு மரத்தை சுற்றி பாம்பாக உருவெடுத்திருப்பார். இவர் மேலே ஏறி நர்த்தனம் ஆடுவார். இது 2 இடத்தில் வருகிறது. கிருஷ்ணலீலையிலும் இதேபோல் வரும், மகாவீர பகவானுடைய காலத்திலும் இதேபோல் வரும். அங்கே நர்த்தனம் ஆடுவார். இந்திரன் அவர் பெயர் வைப்பது மகாவீரர் என்று பெயர் சூட்டுகிறார். அதை தொடர்ந்து அவருடைய யுவராஜ பருவமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவருடைய எண்ணத்தில் அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன், பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னென்னவா பிறந்தார் அது எல்லாம் அவருக்கு தோன்றும். அது தோன்ற உடனே அவருக்கு அந்த வைராக்கிய பாவம் வந்து அவர் உடனடியாக சென்று தீர்த்தங்கரர்களாக பிறந்தவர்கின்றவர்களுக்கு முனிகள் அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் மேலே கிடையாது. அவர்கள் சித்த பகவானை நினைத்து தீட்சை கல்யாணம் நடைபெறுகிறது. அப்பொழுது தீட்சா கல்யாணம் நடைபெறும். மாலை மறுநாள் காலை அவர்களுக்கு கேவலஞான கல்யாணம். கேவலஞான கல்யாணம் என்பது அந்த உருவுக்கு உயிர் ஊட்டுவது என்று பெயர். அந்த உருவுக்கு அவருக்கு கேவல ஞானம் உண்டாயிடும். அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அந்த மந்திரத்தெல்லாம் எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதை எழுதிட்டு அதை அவருக்கு திவ்யத்வனி உண்டாகும். அந்த திவ்யத்வனி உண்டாகும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சமோசரணம் வரும். அந்த சமோசரணத்திலே அமர்ந்துட்டுருப்பார். அமர்ந்த பிறகு அவருக்கு திவ்யத்வனி வரவில்லை. ஏன் வரவில்லை என்று யோசிக்கும் பொழுது அவருக்கு பிரதம கணதரர் அமரவில்லை, ஆகையால் வரவில்லை என்று சௌதர்மேந்திரன் தெரிந்து சௌதர்மேந்திரன் லீலை புரிந்து ஒரு இந்திரபூதி என்கின்ற பிராமணர், அவர் மிகவும் கௌரவப்பட்டவர், அவரை அழைத்து அந்த பகவான் சமோசரணத்திற்குள் வருகின்றார்கள். அந்த ஆலயமே சமோசரணத்தை பாவனையாக கொண்டதுதான் ஆலயங்கள் அனைத்தும். அவர் அழைத்து வரும்பொழுது அவருக்கு அந்த மன கஷாயங்கள்லாம் போயிட்டு மானஸ்தம்பத்தை பார்த்தவுடன் மானஸ்தம்பாம் சராம்சி பிரவிகர வலசத் பாண்டுகா சாரபீடே என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லி 3 வலம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவரும் தீட்சை எடுத்துக்கொண்டு அவர் அங்கே அமர்கிறார். அமர்ந்தவுடன் பகவானுக்கு திவ்யத்வனி வருகிறது. அந்த திவ்யத்வனியை தொடர்ந்து அங்கே அத்தனை பேரும் க்ஷேலினி மகாராஜா முதல் கொண்டு அனைவரும் அங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களுக்கு அந்த சமோசரணம் சென்று தர்ம உபதேசம்லாம் செய்த பிறகு அவருடைய அந்தியம காலத்தில் பாவாபுரி, பீகாரிலே உள்ள பாவாபுரி என்னும் நகரத்தில் ஒரு குளத்தின் நடுவிலே இருக்கின்ற ஒரு பாறையில் அவர் அமர்ந்து அந்த பாறையின் நடுவிலே அவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தீபாவளி தினத்தன்று, அமாவாசை சதுர்தசி முடிவிலும் அமாவாசை ஆரம்பத்திலும் தீபாவளி தினத்தன்று அவர் பரிநிர்வாண கல்யாணம் அடைகிறார். அந்த பரிநிர்வாண கல்யாணம் தான் இதோடு 5 கல்யாணங்கள். नमो अर्हन्ताणं नमो सिद्धाणं नमो आयर्याणं नमो वज्रायाणं नमो लोये सौवसाहूणं ये सो
पञ्चनमोऽङ्कारो सौवपावपणासनो मङ्गलानं च सौवेसिं पडमम् ओहि मङ्गलम्
வாழைப்பந்தல் பகவான் மகாவீரர் இந்த ஜினாலயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 12ஆம் நூற்றாண்டில் கிபி 12ஆம் நூற்றாண்டில், அதாவது 800 வருடத்திற்கு முன்பாக ஆதிநாதர் பிள்ளை தமிழ் என்கிற ஒரு நூல் எழுதப்பட்டுள்ளது. அந்த நூலின் ஆசிரியர் இந்த வாழைப்பந்தல் கிராமத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார். அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகின்ற பொழுது ஒரு 6 க்ஷேத்திரங்களை குறிப்பிடுகிறார். ஆரணி அருகே உள்ள திருமலை, வாழைப்பந்தல், காஞ்சிபுரம் அருகே உள்ள ஆர்ப்பாக்கம், சென்னையில் உள்ள மயிலாப்பூர், இப்போ இருக்கிற மயிலாப்பூர் 800 வருஷத்துக்கு முன்னாடி அது திருமயிலை, சிதம்பரம் மற்றும் தஞ்சாவூர், இந்த 6 இடங்களையும் க்ஷேத்திரங்களாக அவர் குறிப்பிடுகிறார். வணக்கம். வணக்கம். இப்போ மகாவீரர் என்ற ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த மகாவீரர் ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அருள் கொடுக்கிறார்? சமண மதத்துக்கு குரு பகவான். இந்த குரு பகவான் எங்களுக்கு நன்மை தருவார்கள். நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவார்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பக்கம் தருவார்கள். அதனால இந்த வாழைப்பந்தல் வர்த்தமான மகாவீர ஜனாலயத்தில் சிறப்பான இந்த சுத்துப்பட்டார் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பந்தவாசி, வாழைப்பந்தல், பர்ணமல்லூர், செய்யார், ஆரணி, சேவூர், மேலப்பந்த கிராமம் எல்லாரும் இங்கே வந்து இவரை தரிசனம் செய்து இவருடைய வேண்டுதலுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு இதுவெல்லாம் நடந்திருக்குது. விசேஷங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. இந்த ஆலயம் எத்தனாவது நூற்றாண்டுல இந்த இடத்துல கட்டப்பட்டது? 1000 நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது. 1000 ஆண்டுக்கு முன்பாக கட்டப்பட்ட இப்போது. உங்களை மாதிரி நாங்களும் ஒரு முக்தி அடையணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து வழிபட்டால் இந்த ஒரு நல்ல இது இருக்கும். கை கால் நோக்காடு இல்லாத இருக்கலாம், குடும்பத்தில் எந்த ஒரு குறை இல்லாத இருக்கலாம், எல்லா குடும்பமும் நல்லமாக இருக்கணும், நம்ம பசங்க நல்லா இருக்கும், வரங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அனைவரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பகவான் என்று வேண்டணும். நம்மளுக்கு மட்டும் வேண்டக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சமணர்கள் குடும்பமும் மற்றும் அனைத்து கிராம சாவர்கள் அனைவர்களும் நல்லாக இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும்ன்றதில்ல, அனைத்து குடும்பமும் அனைத்து சேவகர்களும் இந்த பகவானிடம் நல்லா இருக்குன்னு வேண்டினா அவங்க குடும்பம் அனைவரும் நல்லா இருப்பாங்க, சேமமாக இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும், வயசங்க படிக்கலைன்னா நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அது நிவர்த்தினி ஆகிடும், நோய் நொடி இருக்காது. ஏன்னா இவர் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் வந்து எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவர் குரு பகவானா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல ஒரு குரு பலன் தான் தருவார். மகாவீரர் ஆலயத்துல மகாவீரர் வந்து மூலவரை தாண்டி வேற என்னென்ன தெய்வங்கள் வழிபாடு அந்த ஆலயத்துல இடம்பெற்றிருக்கும்? பிரம்மதேவருக்கு விழாழக்கமான சுக்கிரவார பூஜை அப்படின்னு விசேஷ பூஜைகள், அவங்களுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு நிறைய மாலை எல்லாம் சாத்தி அவருக்கு செய்வோம். பிரம்மதேவருக்கு வெள்ளிக்கிழமான தர்மதேவி அம்மனுக்கு இவங்க தர்மதேவி அம்மன். இவங்க வந்து இப்போ புதிய தர்மதேவி அம்மன் இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணும்போது இது வந்து உபேதாரராக இவங்க இந்த தலையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. பழைய தர்மதேவி அம்மன் இவங்க தான் வெள்ளிக்கிழமான இவங்களுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமான சிறப்பு ஆராதனை பண்ணுவோம். இதனால இப்போ நம்மளுடைய ஜினாலயத்தில் சரஸ்வதி லட்சுமியும் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜினாலயத்தில் அது மட்டும் இல்லாத சர்வான எக்ஷன் நம்ம ஜினாலயத்தில் இருக்குது பாருங்க, பிரம்மம், அது சர்வான எக்ஷன். அது இல்லாத மட்டும் உள்ள 24 தீர்த்தங்கரர். நம்ம சமண மதத்தில் வந்து 24 தீர்த்தங்கரர், ஒவ்வொரு தீர்த்தங்கரர் 24 தீர்த்தங்கரர் தான் பகவான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாத பகவான். அது மாதிரி எங்களுக்கு 24 தீர்த்தங்கரர் இருக்கிறார். அந்த 24 தீர்த்தங்கரும் இந்த ஜினாலயத்தில் உள்ள ஸ்தாபனம் பண்ணப்படும். இங்கே நாங்கள் வெளியில் வச்சு அது இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்தாபனம் உண்டான விதிகள்லாம் சாமிஜி கையால் செய்து இன்னைக்கு சாமிஜி உள்ளே உட்கார வைப்பாங்க. 24 தீர்த்தங்கரர். வெளியே நம்ம கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா துவாரக பாலகர் 2 துவாரக பாலரும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறோம் இங்கே இந்த கோயிலில். இவங்களுக்கும் அந்த நைவேத்தியம் அபிஷேகம் பண்ணுறோமே, அந்த நைவேத்தியத்தை வந்து அந்த வாசுபடியில் அவங்களுக்கு நைவேத்தியம் வைப்போம். பகவானுக்கு முடிஞ்சோன்னா அந்த நைவேத்தியம் ஏற்றும் போய் அவங்களுக்கு வச்சுட்டு பலிபீடத்தில் ஏற்றும் போய் அந்த நைவேத்தியம் பண்ணுவோம். அங்கே இந்த சிறப்பு அம்சங்கள் உள்ளது. இதுதான் மகாவீரர் ஆலயத்தில் வழக்கமாக நடைபெறக்கூடிய பூஜைகள்.
ஒரு பக்தரா இந்த கோயிலுக்கு வரீங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு வந்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகள் நீங்கும், அதை பத்தி சொல்லுங்க. மனக்கவலைகள் இருந்தாங்க பகவான் கிட்ட சொன்னோம்னாக்கா நம்முடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும். நம்பிக்கையோடு வந்தால் எல்லாமே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மகாவீரர் இவர். நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது கட்டாயம் கிடைக்கும், உடனே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது அனுபவத்திலே நான் உணர்ந்துருக்கிறேன். இது வேணும் சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு வந்தேன்னா அது எப்படி தான் அது கிடைக்குன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. அது கண்டிப்பாக கிடைக்கும். முழு மனசோட நாங்கள் வந்து பகவானை வணங்குவோம். கண்டிப்பா பலன் உண்டு. மகாவீரர் ஆலயத்துக்கு வந்தா மன நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜெயின தர்மத்துல சொல்றதே அதுதாங்க. நம்ம ஜெயின தர்மத்துல சொல்றதே அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது, புலால் உண்ணக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. இதை பற்றி தான் நாங்கள் ஜெயின தர்மத்தை சொல்லுவோம். ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாது. நம்மளை மீறி நடந்தாலும் அதுக்கு பகவான் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்குவோம். எங்களை மீறி மற்ற உயிர்களுக்கோ மற்ற பூச்சிகளுக்கோ ஏதாவது துன்பம் இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். யாருக்கும் எங்கள் மனசளவில் நாங்கள் கெடுதல் நினைக்க மாட்டோம். அதுதான் பகவான் மகாவீரரும் சொல்கிறாரு. ஈவினிங் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்ருவோம். விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நாங்கள் இது சாமி, அதுக்கப்புறம் தண்ணி காப்பி எதுவும் குடிக்க மாட்டோம். மறுநாள் காலையில் எழுந்து பல் வளைக்கும். சூரியன் உதிக்க முன்னாடி சாப்பிடுவோம். அதோட சூரியன் மறையத்துக்கு முன்னாடி நாங்கள் இது பண்ணிப்போம். எல்லாமே உணவுலாம் தினந்தோறும் எல்லாமே மாலையில் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுருந்தோம். அதுக்கு மேலே எதுவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சமண மக்கள் எல்லாமே ஆமாங்க, விரதம் வாங்கிக்குவோம். மகாராஜ்கிட்ட விரதம் வாங்கிக்கின்னு மகாராஜ் விரதம் கொடுப்பாரு. இந்த மாதிரி 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டணும். அதுக்கப்புறம் என் பூச்சையெல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் எல்லாருமே 6 மணிக்குள்ளவே சாப்பிடுவோம். மாலையில 6 மணி சாப்பிடுவீங்க, காலையில குளிச்சுட்டு 8-9 மணிக்கு சாப்பிடுவோம். மகாவீரர் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவீங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரார்த்தனை பண்ணுவீங்க. ஊருக்காக தான் பிரார்த்தனை. இந்த ஊரும் நல்லா இருக்கணும், மழை கரெக்டாக வரணும், எந்த ஊருக்கும் நோய் நொடிகள் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய பிரார்த்தனை எங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ண மாட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒட்டுமொத்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்க. அதுதான் எங்க மதத்துல சொல்றாங்க. நாம வேண்டிக்க கூட நம்ம மத்தவங்களுக்காக வேணா தான் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அது நம்முடைய இது தேவைகளை கடவுள் பார்த்துக்குவார். தலையாயது தன்னினை
வந்தாய் நமஸ்தே, மூச்சுக்கு வித்தாய் முளைத்தாய் நமஸ்தே, முழுமூல வெளியாகி வந்தாய் நமஸ்தே, எத்திக்கும் உலகாகி நின்றாய் நமஸ்தே, எல்லா உயிர்க்குள்ளும் உள்ளாய் நமஸ்தே, எத்திக்கும் உலகாகி நின்றாய் நமஸ்தே, எல்லா உயிர்க்குள்ளும் உள்ளாய் நமஸ்தே, நமஸ்தே 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 நமஸ்தே. பக்தி பணா மண்டபத்தே அமர்ந்து பரமாகமும் எனது பகர்வாய் நமஸ்தே, பக்தி பணா மண்டபத்தே அமர்ந்து பரமாகமும் எனது பகர்வாய் நமஸ்தே,